ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி குட்டி குட்டியான க்யூட்டான நோட் புக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நீங்களே பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் தேவை. A4 ஷீட் வேணும். A4 ஷீட், அப்புறம் சார்ட் பேப்பர், இந்த கலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர், ஸ்டாப்லர். நான் கடைக்கு ரிசீவ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்டாப்லர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இந்த குட்டி ஸ்டாப்லரை யூஸ் பண்ணலாம். ஒரு பிளாக் கலர் டேப் அண்ட் கட்டிங்காக சிசர் யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு சொல்லி பேப்பர் கட்டர் அதையே இன்னும் ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா அதை விட சின்ன நோட்புக் உங்களுக்கு கிடைச்சிடும். வச்சுட்டு கட்டிட்டு இந்த சைஸ்ல இன்னும் நீங்க பாதியா கட் பண்ணீங்க. இதோட ஹாஃப் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சின்ன நோட்புக் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி சைஸ்ல இருக்க நோட்புக் கிடைக்கும். பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஃபாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகுறது அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதையும் ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த சார்ட்டு பேக் சைடு, அதுக்கப்புறம் இந்த மோட்டிவேஷன் போட்டு ஃப்ரண்ட் சைடு லைன் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்டாப்லர். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல 2 ஸ்டாப்லர் போட்டு இந்த மாதிரி டேப்பை வச்சு கவர் பண்ணிட்டோம்னா we have made ourselves a beautiful notebook. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணும்போது ரீல்ஸில் கண்டிப்பாக காட்டுறேன். ஆக்சுவலாக வீடியோ ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஐ ஹவ் டன் இட். ஸோ இப்படி தான் சிம்பிளாக எலிகெண்ட்டாக வீட்டிலே பண்ணலாம். இன்னும் யூ கேன் யூஸ் திஸ் ஷீட் ஆர் இப்படியே சிம்பிளாக பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பேப்பரில் பண்ணியிருக்கு. ஸோ அக்கார்டிங் டு யூ நீட் யூ கேன் சேஞ்ச். ஸோ அவ்வளோதான்.
நம்மளே பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சைஸ் வந்து இந்த பிரிண்ட் அவுட்ஸ் வந்து A4 ஷீட்டோட ஹாஃப். ஸோ நீங்கள் A4 ஷீட்டை இன்னும் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி நோட் புக்காக பேக் சைட் சார்ட் வச்சும் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி